காடை வறுவல் பண்ணலாங்களா? வாங்க, முதல்ல காடையை அவிச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காடையை முதல்ல அவிச்சிடலாம். அவிச்சிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் தூளும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு அப்படியே வறுவல் பண்ணிடலாம். முதல்ல காடையை அவிச்சிடலாம். நாங்கள் இப்படி செய்வோம், நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் குக்கரில் போட்டு கூட காடை அவிங்க. நாங்கள் வானல்லே போட்டிருக்கோம். ஏன்னா குக்கரில் போட்டால் நல்லா பஞ்சு பஞ்சியாக ஆகிட போகுதுன்றதுனால வானல்லே கொஞ்சமாக தண்ணி வச்சு அவிக்கிறோம். எங்கள் ஊரில் ஒரு காடை 50 ரூபா. உங்கள் ஊரில் ஒரு காடை எவ்வளோன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒரு 8 காடை வாங்கியிருந்தோம். காடையை அவிச்சி வச்சாச்சு. வாங்க அது வறுவல் பண்ணலாம். வாங்க, எண்ணெய் ஊற்றிக்கிங்க தேவையான அளவு. எண்ணெய் காயட்டும். இதுக்கு எண்ணெய் போட்டு கடுகு வெடிக்க விடுங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் போட்டு கடுகு பொரியிட்டோன்னு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். பொன்னிறமாக ஆயிடுச்சு. பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிறோம் கரம் மசாலாலாம். கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அதிலே போட்டும் அவிச்சி வச்சுருக்கோம். இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு தேவைன்றதுனால கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கிளறி விடுங்க. அந்த அவிச்சி வச்சுக்கிறத எடுத்து இதில் கொட்டிக்கலாம். வாங்க சேர்த்துக்கங்க. அதில் உப்பு போட்டு அவிச்சிக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்து இப்போ காடையை அள்ளி இதில் போட்டுடலாம். நாங்கள் காடை வறுவல் இப்படி தான் செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். காடை வறுவல் முடிஞ்சிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதை மாதிரி தான் ஹோட்டல் கடையிலலாம் செய்வாங்க. அதனால் அப்படி தான் எங்கள் பசங்களும் கேட்பாங்க. அதனால் நாங்கள் அப்படி தான் ஊற்றி செய்வோம். இந்தாண்ட சிக்கன் குழம்பு கொதிக்குது. எந்த நான்வெஜ்ஜு செஞ்சாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கறி வேலைலாம் முடிஞ்ச பிறகு லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்ருங்க. லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த கவுச்ச வாசனைலாம் இல்லாத இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புழிஞ்சு விட்டு ஒரு கிளறிக்கிங்க. நாங்கள் காடை வறுவல் இப்படி தான் செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள்.